Hello all, வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம ப்ரோனவுன்ஸோட பார்ட் 1 வீடியோ பார்த்திருப்போம். ஸோ ப்ரோனவுனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுல பர்சனல் ப்ரோனவுன்ஸ் என்ன, அதுல என்னென்ன வரும், அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா பார்த்திருப்போம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் ப்ரோனவுன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 2ல இருந்து பார்க்காம பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ பார்ட் 1ல முன்னாடி சொன்ன மாதிரி பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பத்தி ஃபுல்லா டீடைலா எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த பார்ட் உங்களுக்கு கண்டினியூ இன்னும் பெட்டரா புரியும். சோ பார்ட் 1 ஓட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து பார்ட் 2 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பார்ட் 1ல நம்ம என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்னா டைப்ஸ் பார்த்திருப்போம். டைப்ஸ்ல பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ஸோ இது மூணும் நம்ம பார்ட் 1ல பார்த்திருப்போம். பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ்ல தான் நம்ம பார்த்த ரெண்டுமே வரும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வருது, ஆப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸோட கடைசியில வருது. ஸோ சப்ஜெக்ட் ஃபாலோட் பை தி சென்டென்ஸ் அண்ட் அ சென்டென்ஸ் ends with an object. ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் வரும், அது சிங்குலராக இருக்கும் போது எப்படி ஒர்க் ஆகும், ப்ளூரலாக இருக்கும் போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் பர்சனல் ப்ரொனவுன்ஸில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். இது ரெண்டுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சில இடத்துல சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இதுதான் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் சொன்னாங்க அப்படின்னா இதை என்ன சொல்லலாம், இதை வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், அப்சல்யூட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க இந்த இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், அப்சல்யூட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சில இடத்துல பாக்குறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான் அவங்க பொசசிவ் ப்ரொனவுன்ஸையும், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்சல்யூட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸும் சில இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். பட் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, அதுல என்னெல்லாம் வரப்போகுது, அது இங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்லாம் என்ன, அது எங்க வரும், அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா என்ன, ஏதோ ஒரு பொருள் ஆர் ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஓனர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஓனர் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன, ஹவுஸ் ஓனர் அப்படின்னா இந்த வீட்டுக்கு இவர் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றது அர்த்தம், கரெக்டா? ஸோ இந்த வீடு வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லலாம், ஆர் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த பர்டிகுலர் வீடு சொந்தம் இப்படியும் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டினோட் பண்றோம் நம்ம, ஓனர்ஷிப். ஸோ அதை பத்தி பேசுறது தான் இங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்றது. ஸோ இங்க நம்ம சிம்பிளா ஒரு வீட்டுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் ஓனர்ஷிப் பத்தி நம்ம பேசுறோம். இங்க வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடுவில் இருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு பொருளுக்கு நடுவில் இருக்கலாம், ஆர் ஒரு பர்சன் ஒரு பொருள் நடுவில் இருக்கலாம். ஸோ எது வேணா டினோட் பண்ணலாம். ஸோ இதுல பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை. ஸோ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு டினோட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை, யார், ஹிஸ், ஹர், இட்ஸ், ஆர், யோர், தேர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து எப்பவுமே இட் இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன். இந்த வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை பென் அப்படின்னா இந்த பென் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இந்த மை டினோட்ஸ் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ். யோர் பென், இது உன்னுடைய பென். ஸோ அந்த மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ரிமெம்பர், இந்த நவுனுக்கு முன்னாடி தான் அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும். ஸோ பென் இஸ் அகைன் அ நவுன். நமக்கு இங்க இந்த பென் அப்படிங்கிறது நவுன், இந்த மை, யோர், ஹிஸ், ஹர், இட்ஸ், ஆர், யோர், தேர் இது எல்லாமே வந்து இட் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன். இதில் ஒன்னொன்னுலையும் எங்கே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் இஸ் மை கார். ஸோ இந்த இடத்துல கார் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடையது அப்படின்றது எந்த இடத்துல வருது? இதுதான் அந்த ஓனர்ஷிப்பை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேர்ட். ஸோ இந்த கார் என்னுடையது. ஸோ இந்த மை அப்படின்றது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ லெட் மீ டினோட் திஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் as PA. செகண்ட் சென்டென்ஸ், the cat is drinking its milk. ஸோ இங்கே வந்து and one more thing, இந்த கார் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. The cat is drinking its milk. ஸோ இதில் வந்து cat அதோடைய மில்கை குடிக்குது. அதோடைய அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இட்ஸ். ஸோ அதோட மில்கை தான் அந்த கேட் குடிக்குது. ஸோ இட்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் திஸ் மில்க் அப்படிங்கிறது நவுன். தேர்ட், வேர் ஆர் ஆர் டிக்கெட்ஸ். நம்மளோட டிக்கெட்ஸ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேர் ஆர் ஆர் டிக்கெட்ஸ். ஸோ நம்மளுடைய அப்படின்னு சொல்லும் போது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட் ஆர். ஸோ திஸ் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த், இட்ஸ் ஹிஸ் மணி. ஸோ இட்ஸ் ஹிஸ் மணி. இது அவனுடைய மணி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இடத்துல மணி அப்படின்றது நவுன் கண்டுபிடிச்சிருவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல நான் ஹிஸ்ஸும் எழுதியிருப்பேன், இட்ஸும் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே வந்து எது பொசசிவ் அட்ஜெக்டிவ்? இட்ஸா ஹிஸ்ஸா? அது அவனுடைய மணி அப்படின்னு சொல்றோம். ஸோ செட் ஆஃப் மணி இருக்கு, அந்த மணி அவனுடையது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனுடையது அப்படின்னு சொன்னும் போது ஹிஸ் அப்படின்றது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். அண்ட் இட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் இந்த இடத்துல இட்ஸ்ன்றத அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல ITS சேர்ந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இட்ஸ் வெர்சஸ் இட்ஸ் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ இந்த இட்ஸ்ன்றது வந்து என்னன்னா இட் பிளஸ் இஸ். இதை தான் இட் இஸ் ஹிஸ் மணி அப்படின்னு சொல்றது தான் நம்ம இட்ஸ் ஹிஸ் மணி அப்படின்னு சொல்றோம். ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோவில் இருக்கும். ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இட்ஸ் ஹிஸ் மணின்றது ஹிஸ்ன்னு தான் பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ், மணின்றது வந்து நவுன். அண்ட் லாஸ்ட் ஒன், சூசன் அண்ட் டிம் பாட் அ பைக் எஸ்டர்டே. லுக், தட்ஸ் தேர் பைக். ஸோ சூசனும் டிம்மும் ஒரு பைக் வாங்கினாங்க நேத்திக்கு, அது அவங்களுடைய பைக். அவங்களுடைய அப்படின்னு சொல்றதுக்கான வேர்ட் தான் இந்த தேர். ஸோ இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ் and this is noun. பைக்ன்றது noun. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்றது ஓனர்ஷிப் பற்றி பேசுறது அண்ட் அது வந்து நவுனுக்கு முன்னாடி தான் வரும். அண்ட் அது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் மை, இட்ஸ், ஹிஸ், தேர், ஹர்ஸ், யோர், இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இப்போ பார்த்தாச்சு, இப்போ கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் என்ன அப்படின்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ் மாதிரி தான் பொசசிவ் ப்ரோனவுன்ஸும். இட் இண்டிகேட்ஸ், ஸோ திஸ் இண்டிகேட் ஹூ ஓன்ஸ் அ திங். அதே தான் அட்ஜெக்டிவ்ல நம்ம எப்படி அந்த ஓனர்ஷிப் பார்த்தோமோ ப்ரோனவுன்லையும் அதே ஓனர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். பட் அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்துச்சு. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ன்றது நவுனுக்கு முன்னாடி வந்தது. பட் இந்த இடத்துல பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நவுனுக்கு பதிலாக வரும். Instead of nouns, we use possessive pronouns அப்படின்னு சொல்லலாம், or we replace it with possessive pronouns அப்படின்னு சொல்லலாம். For example, so let me write the example here. So the parcel belongs to Kate. It's hers. So இந்த ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் கேட் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு சொந்தமானது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சென்டென்ஸை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஓனர்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் ஹர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பார்சல் பிலாங்ஸ் டு கேட். ஸோ சம் ரேண்டம் பர்சன் கேட், அந்த பார்சல் வந்து கேட் இட் பிலாங்ஸ் டு கேட் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு அது அந்த பார்சல் அவளுடையது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் ஹர்ஸ். இதுதான் பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம ஓனர்ஷிப் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவுனுக்குலாம் முன்னாடியே நம்ம இது யூஸ் பண்ணலை, ஒரு நவுனுக்கு பதிலாக தான் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கேயும் நவுனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணி ஹர்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இங்கே வேற ஏதாவது இருந்ததுன்னா அது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். பட் இங்கே எந்த ஒரு நவுனும் இதுக்கு அப்புறம் வரல. ஸோ நம்ம இது ஒரு சென்டென்ஸ் அண்ட் இது ஒரு சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நவுன்ல ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த செகண்ட் சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ ஹர்ஸ் அப்படின்றது
possessive pronouns represent பண்ணக்கூடிய one of the word. So possessive pronouns represent பண்ணக்கூடிய wordsலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mine. ஸோ இந்த மை அப்படின்றத பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல பார்த்துருப்போம், அதுக்கு பதிலாக மைன் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம ப்ளூரல் டேர்ம்ஸில் டினோட் பண்ணுறோம். அங்கே வந்து யார்னு வந்துச்சு யார்ஸ், அங்கேயும் ஹிஸ்ன்னு வந்துச்சு, இங்கேயும் நம்ம ஹிஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே ஹர்னு வந்தது, இங்கே ஹர்ஸ், அங்கேயும் இட்ஸ், இங்கேயும் இட்ஸ். அங்கே வந்து ஆர்னு வந்தது, இங்கே வந்து ஆர்ஸ். இங்கே வந்து அகெயின் யார்னு வந்தது யார்ஸ், இங்கே தேர்னு வந்தது, இங்கே நம்ம தேர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 4 different questions நம்ம எழுதியிருக்கோம். இதெல்லாம் என்னென்ன எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். She gave him her key. Now it's his. ஸோ அவளுடைய கீயை இப்போ அவன்கிட்ட கொடுத்துட்டா, ஸோ இப்போ அது அவனுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ now it's his அப்படின்றது தான் possessive pronoun. And இங்கே வந்து இந்த possessive pronoun அப்புறம் எந்த ஒரு நவுனும் இல்லை. And second question, the blue notebook on the table is mine. ஸோ டேபிளில் இருக்கிற ப்ளூ நோட்புக் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மைன் அப்படின்றது தான் வந்து இங்கே பொசசிவ் ப்ரோனவுன். அண்ட் இந்த மைனுக்கு அப்புறம் எந்த ஒரு நவுனும் கிடையாது, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின், இஸ் திஸ் அம்ப்ரெல்லா yours? ஸோ இந்த அம்ப்ரெல்லா உன்னுடையதா அப்படின்னு கேட்குறோம். ஆர் இந்த அம்ப்ரெல்லா உங்களுடையதா அப்படின்னு வரும். ஏன்னா இந்த yours-ன்றது வந்து இட் இஸ் ஃபார் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கணும். ஸோ இஸ் திஸ் அம்ப்ரெல்லா yours? ஸோ இந்த அம்ப்ரெல்லா உங்களுடையதா ஆர் இந்த அம்ப்ரெல்லா உன்னுடையதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த yours அப்படின்றது தான் பொசசிவ் ப்ரோனவுன். அண்ட் yours-க்கு அப்புறம் எந்த ஒரு நவுனும் வரல. தி ஹவுஸ் வித் த ரெட் டோர் இஸ் ours. ஸோ ரெட் டோர் வச்சிருக்கிற ஹவுஸ் வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ours அப்படின்றது தான் பொசசிவ் pronoun. And இதுக்கப்புறம் எந்த ஒரு நவுனும் வரல. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம his, mine, yours and ours அப்படின்ற பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ்லாம் டைமருக்குள்ள உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் பாருங்க. அண்ட் ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சா காமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பார்ட் 2ல வந்து நம்ம மெயினாக பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்ன அப்படின்றத கவர் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல நெக்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத கவர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோ, அதாவது பார்ட் 1 and part 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேஜரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பார்ட் 1 part 2 தான் வருது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் எங்க கிட்ட நீங்க காமெண்ட்லயும் கேட்கலாம் ஆர் இன்ஸ்டாகிராம் வழியாவும் கேட்கலாம். ஸோ அடுத்து வர கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்க கிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.